ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஷாம்பு பேஸ் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஷாம்பு பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டர் 60 கிராம், EDTA 0.2 கிராம், SCI பவுடர் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க, கிளிசரின் 5 ml, CABP 15 ml, கொக்கோ குளுக்கோசைடு 10 ml, டீபேந்தனால் 1 கிராம், ப்ரிசர்வேட்டிவ் ஃபினாக்சி எத்தனால் 1 ml எடுத்துக்கிறேன். டீபேந்தனால் பார்த்திங்கன்னா கண்டிஷனிங்காக 1 கிராம் டீபேந்தனால் எடுத்தேன். இப்போ நம்ம ஷாம்பு பேஸ் தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷாம்பு பேஸ். ஏன்னா 2 வெரைட்டியான பேஸ் இருக்கு இல்லையா. ஒன்று பேர்லி லுக் கொடுக்கும், இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது டிஎம் வாட்டர். டிஎம் வாட்டர் இல்லைன்னா டிஸ்டில்டு வாட்டர், இந்த 2 வாட்டரில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 60 கிராம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது CABP. CABP பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 15 கிராம் நான் எடுத்துக்கிறேன். இது கொக்கோ குளுக்கோசைடு 10 கிராம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5 கிராம் கிளிசரின். இது EDTA பார்த்தீங்கன்னா 0.2 கிராம் இல்லைன்னா 3 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா SCI பவுடர் ஒரு 10 கிராம் நான் எடுத்துக்கிறேன். இது போக உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாந்தன் கம் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு 0.5 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். அது திக்கனிங்காக தான். ஸோ அது மட்டும் இல்லை, இது கூட பேந்தனால், டீபேந்தனால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பவுடர் நம்ம எதுக்கு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அது கண்டிஷனிங்காக. இது லிக்விடாகவும் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் மேக்கிங் பண்ணும்போது நான் 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பீக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது EDTA, சாரி, இது SCI பவுடர், இது CABP, இது கிளிசரின், இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா PEGன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான். ஸோ இதுவுமே நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட SCI பவுடர், அதுக்கப்புறமா EDTA, அதுக்கப்புறம் இப்போ நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் PEG போட்டேன் பார்த்தீங்களா.
இப்போ இந்த பிஹெச் எல்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் திக்னிங்காக நான் பிஹெச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண விடுவோம். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது நல்லாவே உங்களுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ லைட்டாக அந்த மேலே வந்து நுரை வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நுரையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நான் உங்களுக்கு நுரை வந்து நகட்டி காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம என்ன பொருள் சேர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதில் என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொக்கோ குளுக்கோசைடு. ஸோ இது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஷாம்புவோட பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பேஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம செய்யும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு கெட்டியானது. அதே மாதிரி இது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இதில் கொஞ்சமாக நீங்கள் சிஏபிபி வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு 2 ml அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இன்னுமே நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கிடச்சிரும். உங்களுக்கு பேஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஆல்ரெடி இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ரன்னியாக வாட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இப்படி நுரை இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரான பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்னதான் கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலுமே நமக்கு வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஒன்று ஆட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நான் பாட்டிலில் போர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் போர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ போடுறதுனால எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தான் எனக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாட்டிலில் போர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஷாம்பு பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நுரைகள்லாம் இருக்கிறதுனால அந்த கிளியராக இல்லாமல் லைட்டாக ஒரு கலங்கின கலரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸோ அது நல்லாவே உங்களுக்கு செட்டில் ஆகிட்டு அந்த கலர் நல்லா கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிளியரான ஒரு பேஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமை நமக்கு அவசியம். உடனே இந்த மாதிரி லைட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிளியரான ஒரு பேஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.